ஒரு நபருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ 2-3 ரூபங்கள் இருக்கலாம். அந்த ரூபங்களுக்கு ஏற்றவாறு அந்த பொருளின் பெயரின் விரிவாக்கமானது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சைக்கிளுக்கு பைசைக்கிள் என்ற ஆங்கில பெயரில் பெஸ்ட் இன்வென்ஷன் ஃபார் க்ளோஸ் யுவர் சர்க்கிள் லாங் என்ஜாய்மெண்ட் என்று கூறியிருந்தேன். மிதி வாகனம் என்பதே பொருத்தமான தமிழ் பெயர். பொருத்தமான தமிழ் பெயருக்கான விரிவாக்கத்தை கூறியிருக்கிறேன். வண்டிக்கும் வாகனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வண்டி என்றால் கேரேஜ் ஆங்கிலத்தில், வாகனம் என்றால் வெஹிக்கிள் ஆங்கிலத்தில். வண்டிக்கு உதாரணம் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ட்ரெயின். ஒரு கம்பார்ட்மெண்ட்டை இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இழுத்தா அது வண்டி. ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படியே நகர்ந்தா அது வாகனம், வெஹிக்கிள். அதனால் மிதிவண்டி என்பது மிதி வாகனமாக மேம்படுத்தப்படுகிறது, அப்டேட் செய்யப்படுகிறது. மிதி வண்டின்னு சொன்னா என்ன, இல்லை மிதி வாகனம்னு சொன்னா என்ன, எப்படி சொன்னாலும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்கலாம். பொருத்தமான தமிழ் பெயரான மிதி வாகனம்னு சொல்லும்போது தான் மிதி வாகனமானது நமது உடலின் பஞ்சபூத சக்தியை சரி செய்து ஆரோக்கியமாக வைக்கும் ஒரு சாதனமாக தெரியும். மிதி வாகனம். மீ மிதித்து முன்னேற ஆரோக்கியத்திலும் வளத்திலும். தீ தீபூதம் எனும் வெப்பநிலை அதிகரிக்க. வா வானம் எனும் ஆகாய சக்தி அதிகரிக்க. கா காற்று சக்தி அதிகரிக்க. நா நீர் சக்தி அதிகரிக்க, நீரை ஏற்றுக்கொள்ள உடல் தயாராக. இம் மா மண் சக்தி அதிகரிக்க, மண் சக்தியை உடல் ஏற்றுக்கொள்ள தயாராக. பஞ்சபூத சக்தியால் ஆனதுதான் உடல். பஞ்சபூத சக்தியை சரியாக வைத்து கொள்வதற்கு மிதி வாகனம் பயன்படுகிறது. மிதி வாகனத்தை முறையாக பயன்படுத்தினால் பஞ்சபூத சக்தியை சரியாக பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.